அன்பர்களே, வாழ்க்கை மாறும், அது ஆண்டவரால் மட்டுமே மாறும். புனித வாரம் செவ்வாய்க்கிழமை, கோடியற்பது அந்தோணியார் நாள். எனவே இந்த புனித செவ்வாய்க்கிழமையில வாழ்க்கை மாறுகிறது அன்பர்களே. 430 ஆண்டுகள் ஏறக்குறைய அடிமைகளாக இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் இருக்கிறார்கள். 430 ஆண்டுகளாக ஜெபத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு முறை அங்கு ஜெபம் கேட்கப்பட்டது. என் மக்களின் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், காதுகளால் கேட்டேன், எனவே அவர்களின் கண்ணீரை முன்னிட்டு நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் மோசேயை அனுப்புகிறார். வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அனுப்புவார். 430 ஆண்டுகள் அடிமைகளா இருந்தார்கள், விடுதலை அடைந்தது. நண்பர்களே, ரொம்ப நாளா உங்க வாழ்க்கையில எது மாறலையோ அதற்காக நீங்க ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில எது நடக்காம இருக்கிறதோ அதற்காக ஜெபிங்க. சிலதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் நினைப்பீங்க, சில திறமைகள் நீங்க வளர்த்துக் கொள்ளணும்னு நினைப்பீங்க, அது வராமலே இருக்கும், அதற்காக ஜெபிங்க. சிலர் உங்களுக்கு எதிராக சில திறமைகளை வைத்துக் கொண்டு உங்களுக்கு எதிராகவே இருப்பார்கள், அது உங்களுக்கு வராமலே இருக்கும், அது வரணும்னு சொல்லி ஜெபிங்க. 430 ஆண்டுகள் அடிமைகளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்த உடனே, ஆண்டவர் அவர்களை தொட்ட உடனே அவர்கள் பாலும் தேனும் பொடியும் தேசத்திற்கு சென்றார்கள் என்றால் நம்ம வாழ்க்கையும் மாறும். நம்மை அவர் தொடுகிறார், நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் அபிஷேகத்தால் நம்மை நிரப்புகிறார். எனவே எல்லாம் மாறும், அது ஆண்டவரால் நடக்கும் அன்பர்களே. அது எப்படி என்றால் இரத்தத்தினால் கழுவினார். அதான் விடுதலை பயண புத்தகம் 12வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஏனெனில் இன்று இரவு எகிப்து நாடு எங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனித தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பை சாகடிப்பேன். எகிப்து தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். அதான் கொள்ளை நோய். எகிப்து தேசத்துல ஏறத்தாழ 10 தெய்வங்கள் இருந்ததுதான். அவர்கள் 10 தெய்வங்கள் வைத்திருந்தாங்க. அதான் 10 கொள்ளை நோய்கள். தெய்வங்களை சாகடிக்க 10 கொள்ளை நோய்கள். உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் இருந்தாலும் கவலையே படாதீங்க, ஆண்டவர்கிட்ட வைங்க. 430 வருடங்கள் பாருங்க, கொஞ்சம் 2 வருஷம் இல்ல, 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. ஆனா ஆண்டவரை வந்த உடனே அவர்கள் பாலும் தேனும் பொழிகிற தேசத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். இன்றைக்குமே இஸ்ராயல் மக்களை நாம் சாட்சியமாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். 2000 ஆண்டுகளை கடந்து அவர்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் காரணம் ஆண்டவர் தொட்டார். என்ன வேணா இருக்கட்டும், வாழ்க்கையில எது வேணா நடக்காம இருக்கட்டும், எந்த திறமை வேணா வராம இருக்கட்டும், நீங்க வாழ்க்கையில என்ன ஸ்டேட்டஸ் வேணா அடையாமல் இருக்கலாம், ஆனா நீங்கள் ஆண்டவரை அடைந்து விடுங்கள். இந்த ஆண்டவர் அதை பெற்று தருவார், இந்த ஆண்டவர் அதை விடுதலை தருவார். எனவே எதிர்வனால் நடக்கல, அதை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அது நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் கடந்து போவேன். இஸ்ராயல் மக்கள் சொல்றார் விடுதலை பயண புத்தகத்துல, நான் கடந்து போவேன். அப்போது கடந்து போகும்போது எந்த வீட்டிலெல்லாம் அந்த ஆட்டினுடைய ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளை சாகடிப்பேன், தலைச்சன் பிள்ளைகளை சாகடிப்பேன். எந்த வீட்டிலெல்லாம் அந்த ஆட்டினுடைய ரத்தம் இருக்கிறதோ அவர்கள் மீட்க பெறுவார்கள். அந்த ரத்தம் தான் கல்வாரி. பழைய ஏற்பாட்டில் ஆட்டின் ரத்தம் தேய்க்கப்பட்டது. இஸ்ராயல் மக்கள் அதனால் மீட்கப்பட்டார்கள். அந்த ரத்தம் இருந்த வீட்டிலே சாவு இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் ரத்தம் கல்வாரியில தெரிக்கப்பட்டிருக்கு. 2025 வருடங்களுக்கு முன்பாக அந்த ரத்தத்தினால் யாரெல்லாம் கழுவப்படுகிறோமோ, அந்த புனித வாரத்தில் ஜெபம் பண்றோமோ, இந்த புனித வாரத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து கேட்கிறோமோ, அப்பா என் வாழ்க்கையை மாத்தன்னு கேட்கிறோமோ, அவர்கள் அனைவரும் மீட்க பெறுவார்கள். அவர்கள் அனைவரும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவர்கள் அனைவரும் வல்லமையை காண்பார்கள். எனவே அன்பர்களே, அவர் ரத்தத்தினால் கழுவப்படுகிற வாரம் இந்த வாரம் புனித செவ்வாய்க்கிழமையில் இருக்கிறோம். கோடியற்பது அந்தோணியார் பெயரில் பில்லி சூனியங்கள், பேய் பிசாசு தொல்லைகள், கட்டுகள், உங்களுக்கு எதிராக இருக்கிற எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவர் உடைத்து போடுவார். அவர் தொட்டால் நடக்கும். 430 ஆண்டுகள் நண்பர்களே, 430 ஆண்டுகள் அடிமையை ஆண்டவர் உடைத்தார் என்றால் எத்தனை வருஷம் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை இருக்கு? எது நடக்கலையா அதை சொல்றேன். வாழ்க்கையில் எத்தனை வருஷம் பிரச்சனை இருக்கு? எத்தனை வருஷமா நீங்க போராடிட்டு இருக்கீங்க? அதே அவர் உடைக்க மாட்டாரா? அதே அவர் மாற்ற மாட்டாரா? அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை தர மாட்டாரா? எனவே பிரியமான பிள்ளைகளை, அவரை பிடித்துக் கொள்ளுங்க. ரொம்ப நாள் எது வரலையோ, மீண்டும் சொல்றேன், ரொம்ப நாள் நீங்க முயற்சிக்கிறீங்க, அது வரலையா, இன்னைக்கு அதை கேளுங்க, அதை அவர் தரார். ரொம்ப நாள் வாழ்க்கை எது நடக்கலையோ அதை கேளுங்க, அதை இன்னைக்கு தரார். ரொம்ப நாள் எது தள்ளி போய் கொண்டிருக்கிறதோ அதை கேளுங்க, அவர் இன்றைக்கு தருகிறார். என்றால் இது புனித வாரம், புனித செவ்வாய்க்கிழமை, கோடியற்பது அந்தோணியார் நாள், வல்லமையான இறைவன் நம்மை தொடுகிற நாள். அதுதான் பவுலடிகளார் சொல்லுகிறார், பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை, எனக்கு வலுவூட்டுகிற இறைவனின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும். I can do all things with Christ who strengthens me.
பவுல் அடிக்கிறார். மறைந்து மறைந்து போகிறவர் தான் பவுல் அடிக்கிறார். அவர் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், அவர் சிறைபிடிக்க பார்க்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னால் எதையும் செய்ய முடியும். யார் சிறைபிடிக்கப்பட்டாரோ, யார் மறைந்து மறைந்து சென்றாரோ, அவர் சொல்றாரு, என்னால் எதையும் செய்ய முடியும். காரணம், அவர் ஆண்டவரால் தொடப்பட்டார். நண்பர்களே, நீயும் நானும் கூட இன்னைக்கு ஆண்டவரால் தொடப்படுகிற பொழுது நமக்கு வராததெல்லாம் வரும், நம் தடையெல்லாம் நீங்கும். ஆண்டவர் அபிஷேகமாய் வல்லமையாய் கிருபையை காண வைப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே நண்பர்களே, அவர் நம்மை தொடுகிறார். பவுல் சொன்னது போல, எனக்கு வலுவூட்டு இறைவனின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும். 430 ஆண்டுகள் அடிமையா இருந்தார்கள் இஸ்ராயல் மக்கள் எகிப்து தேசத்துல. ஆனால் என்றைக்கு ஆண்டவர் தொட்டாரோ அன்றைக்கு அவர்கள் பாலும் தேனும் பொழிகிற தேசத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். நீங்கள் இன்றைக்கு அழைத்து செல்லப்படுகிறீர்கள், நீங்கள் இன்றைக்கு விடுவிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம்பிக்கையோடு சொல்வீங்க, அப்பா நன்றி, வல்லவரே நன்றி. செவ்வாய்க்கிழமை, புனித செவ்வாய்க்கிழமை ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. அப்பா எங்களை தொடுங்க. ஓ வல்லவரே நல்லவரே, உங்கள் கிருபையினால் நாங்கள் தாங்கப்படும்படியா நிரப்புங்க. அப்பா வல்லமையினால் நாங்கள் தொடப்படும்படியா ஆசீர்வதிங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வல்லமையை பார்ப்பீங்க. வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் பெயரில் அபிஷேகங்கள், ஆசீர்வாதங்களை பார்த்தீர்கள். இந்த நாளும் இனிய நாளே உங்கள் கட்டுகள் விடுதலை. எனக்கு வலுவூட்டுகிற இறைவனின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற பவுலடியார் வார்த்தை நமது வாழ்க்கையாய் மாறட்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறார், உங்களால் எதையும் செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். ஜீசஸ் சேஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாய் யாருக்கு தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தினந்தோறும் என்னுடைய ஆராதனையில், என்னுடைய திருப்பலியில், தனி ஜெபத்தில் உங்களுக்கு தேவைகளுக்காக சொல்லிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.